ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னங்க காஸ்டியூமை மாற்றிட்டீங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஒரே பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு காலையிலேருந்து. அதனால தான் நானும் வந்து பஞ்சாயத்தில் இப்படி தான் உட்காந்துட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ காலையிலேருந்து ப்ரொமோவை பார்க்கும்போது நீங்கள் வந்து செம்ம டென்ஷனாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே ஓரளவுக்கு ஒர்த்தான ஒரு கண்டஸ்டன் தான். பட் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த கோவத்தின் மிகுதியால் வந்துட்டு வசமாக மாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சம்பவம் லைவில் போச்சு. என்ன லைவில் போச்சுன்னா, தீபக் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு போட்டியாளராக இப்போ தான் ஓப்பன் அப் ஆகி நல்லா வந்துட்டுருக்காரு. ஆனால் இந்த இந்த ஒரு ஒரு காமெடி வரும் பாருங்க. ஏன் கோட்டக்கலை கோட போ 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 எந்திரிச்சு போன்னு சூனா போகலாம். ஓ இதுக்கு வந்துட்டு பிரச்சனை வரப்போகுது, எல்லாரையும் கிளப்பி விடுன்ற மாதிரியே வந்துட்டு இன்றைக்கி ஒரு பிராது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பஞ்சாயத்து. அது என்ன பஞ்சாயத்துன்னு நேற்றுலேருந்து ஒரு பெரிய பூகம்பமாக வெடிச்சிட்டு ஒரு வாரமாகவே போயிட்டுருக்கு. இந்த ஃபுட்டு மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கொடுக்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் கொடுக்குறது கொடுத்துருவோம், நீங்கள் அதை சாப்பிட்டாலும் சரி, வேஸ்ட்டு போட்டாலும் சரி, குப்பையில் போட்டாலும் சரின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. அது சுத்தமாக ஒரு சரியில்லாத ஒரு விஷயம். அதை மஞ்சரி சொன்னாங்க, அப்போ அக்செப்ட் பண்ணல அருணும். அதுக்கப்புறம் மஞ்சரி சார்பாக வந்துட்டு பொதுப்படையாக ஒரு விஷயத்தை வந்து முத்து எடுத்து வைக்கிறார். அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, தீபக் வந்துட்டு அருண் பக்கம் சாயிற விஷயங்களும் சொம்படிக்கிற விஷயங்களும் முத்து சொல்ல வரதை கேட்காம, நீ சொல்கிறது எனக்கு புரியுதுன்ற, அதாவது இவர் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டக்ஷன், இவரை வந்து நம்ம பகைச்சிக்கிட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வரும் தெரியுது, மக்கள் வந்து நம்மளை வந்து வெறுத்துருவாங்க, நம்மளுக்கு ஓட்டு கம்மியாடுன்றத மைண்டில் வச்சுக்கிட்டே பண்ணுறாரு. இல்லைன்னா ஓப்பனமாக பேசுங்கன்னா அதையும் பண்ண மாட்டாரு. ஆனால் அவர் வந்துட்டு நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியே மழுப்பி போயிட்டார். அடுத்தது நேற்று பார்த்தீங்கன்னா, ஆனந்தி போயிட்டு சப்பாத்திக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா நான் 4 தான் வைப்பேன், எனக்கு 3 போதுங்க, நீங்கள் அதை யாருக்குன்னா கொடுங்க, நான் 4 தான் வைப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை. இப்போ வந்து சப்பாத்தி சுடுறவர் ரஞ்சித்து, அதுக்கப்புறமா நம்ம சத்யா வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க, ஏன்டா அதை பர்சனலாக கொடுத்து நீ எடுத்துக்கலாமேன்றாங்க. அதையும் கேட்க மாட்டார். சரி, அது வந்து தீபக் சொல்லுவார பார்த்து தீபக் அப்பயும் வந்துட்டு இல்லைங்க ரேஷனுக்கு அவர் கரெக்டாக அவர் சொல்லிட்டு இருக்காரு, அதை மாதிரி செய்யுங்கன்றாங்க. இப்போ வேஸ்ட்டாக போகுதுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல. இங்கேருந்து முத்து பார்த்து சிரிக்கிறேன், இதைத்தானே நான் அன்றைக்கே சொன்னேன், வரும் இன்னும் பிரச்சனை வரும்னு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குற விஷயங்கள்னு நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். சும்மாவே போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சும்மா ஆன் பண்ணி வச்சு பார்ப்போம், ஓகே முடியும். அதில் ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்தை இங்கே வந்து கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு தீபக் பண்ணிட்டாப்புல. என்னென்னா, ஒரு சர்வாதிகாரி மாதிரி பண்ணுறாரு. ஒரு 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 அதாவது ரொம்ப ஒரு சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. குழந்தைங்க ரொம்ப ஏய் கம்முனரு, ஏய் அங்கே போ உக்க கை கால் மேலே கால் போடு, காலை கீழே பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, இப்படியே போவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு தீபக் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப மட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கேப்டனாக பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல, நல்லா தான் கொண்டு போடுறாரு. ஃபஸ்ட்டு நாளே வந்து பிக் பாஸ் வந்து இந்த ஹிஸ்ட்ரிலேயே இல்லாத அளவுக்கு சூப்பராக பண்ணீங்கன்னு சொன்னார், எல்லாம் ஓகே. அது லைட்டாக கொம்பு முளைச்சிச்சான்னு தெரியல, ரொம்ப மட்டமாக வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ அக்கப்போர். முந்தானத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துட்டு ஓப்பனே பண்ணக்கூடாது யாருமே அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. சரி, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆனால் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதுவும் யார் பண்ணதுன்னா, இன்றைக்கி முத்துக்குமரன் அதை வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, பவித்ரா எல்லாரும் அந்த விஷயம் வச்சு அதனால ஒரு பெரிய சண்டையே பவித்ராவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடந்துச்சு. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உள்ள போய் பாருங்கள். இப்போ முத்துக்குமரன் வந்து எந்திரிச்சு நின்று சொல்கிறார், நீங்கள் பண்ணுற கேப்டன்ஷிப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் மாற்று கருத்தே சொல்ல, ரொம்ப அழகாக நீட்டாக இந்த வீடு வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சொல்லவே தப்பே சொல்லலை. ஆனால் இந்த வீடு எப்படி போயிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் அப்படின்னா, ஜெயில் மாதிரி போகுது. எங்களால் வந்துட்டு இந்த வீட்டில் வந்து உருப்படியாக வாழ முடியல, ஏன்னா எங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியல. பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாக வாழுங்க, இந்த பிக் பாஸ் வீடை உங்கள் வீடாக நினச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு ஜெயில் மாதிரி இருக்குது, ஒரு இடத்துக்கு போகாத, ஒரு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் என்னை கேட்டுட்டு தான் நீ ஓப்பன் பண்ண சொன்னால், இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லிட்டு இருக்கும்போதே இவர் நடுவில் போடுறாரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பிரச்சனை ஆகிடும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் அப்புறம் மற்றவங்களும் கண்டவங்களும் எடுப்பாங்க, அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடும், அது தூக்கிடுவாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்ப்பா. சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்றாரு. அதானே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு கிச்சன் இன்சார்ஜ் இப்போ இது பண்ணியிருக்கீங்களா, இப்போ நான் வந்துட்டு டேபிள் இன்சார்ஜாக இருக்கேன். அங்கே நீங்கள் எல்லோரும் டேபிளில் சாப்பிட வரீங்க வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு சாப்பிடும்போது இந்த பார் சாப்பிட்றவனா வந்து சாப்பாடை சிந்துனீங்க டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது நீ எப்படி சொல்லு, அதை தான் சொல்ல வரேன். அப்படி சொல்ல முடியாத போது ஒரு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அதை நாங்கள் கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்னா, இது எந்த விதத்தை அதுவா? அது நீ இரு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் பாரு, அது நீ இப்படி பண்ணாதான் அது அப்படி ஆகும், அது இப்படி ஆகும்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ என்ன சொல்ல வந்த அப்படின்றாரு. ஏன்னா பேச விடுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தா, இருப்பா ஒரு நிமிஷம் அதை விடுப்பா அப்படி இப்படின்றாரு. சரி, நீ எவ்வளோ நேரம் தான் பேசணும்னு திரும்ப முத்துவை கேட்குறாரு. எவ்வளோ நேரம் பேசுகிறோமா, என்ன பேசவே விடலையானே அப்படின்றாரு.
அதுக்கப்புறம் அந்த பக்கம் பெண்கள் எல்லாமே வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல முத்துக்குமரன் பேச விடுங்க தயவு செஞ்சு. நீங்களே எல்லாத்தையும் பேசினா என்னங்க அர்த்தம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாச்சனாவும் சேர்ந்து ஆமாங்க அவர் பேச விடுங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் பேசிட்டு இருக்கும்போதே அருண் எந்திரிச்சிட்டார். இல்ல இதுக்கு நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு. உடனே வந்து சௌந்தர்யா விட்டாங்க ஒரு சவுண்டு. ஷட் அப்! முத்து மட்டும் பேசட்டும். மீதிலாம் வாயை மூடிட்டு இருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் திரும்ப ஆரம்பிக்கிறேன். அண்ணே நீங்க சொல்றீங்க எல்லாம் கரெக்ட். அதுக்கு முன்னாடி தீபக் வேற. இந்த பாருப்பா இந்த பிக் பாஸ் வீடுன்றது எல்லாருமே இங்கே இருக்காங்க. இது வந்து ஒரு பொதுவான வீடு. நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். அவங்கவுங்க தனியான கேமை விளையாடலான்னு சொல்றிய. எனக்கு 11 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். 11 மணி வரைக்கும் தூங்குவேன். நான் இங்கேயே தூங்கிக்கலாமா சொல்லு. நான் இந்த மாதிரி படம் நீ விட்டுருவியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நீ 11 மணி வரைக்கும் தூங்குன அது உன்னோட உரிமை தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீ 11 மணி வரைக்கும் தூங்கினா அங்கே என்ன பண்ணுவாங்க, நாயை விட்டு குறைக்க விடுவாங்க. நாயை விட்டு குறைக்க விடுவாங்க. நீ என்ன பண்ணுவ, திரும்பவும் போயிட்டு இன்னொரு இடத்துல தூங்குவ, திரும்ப நாய் குறைக்கும். இந்த மாதிரி நீ 10 வாட்டி செய்யும்போது 10 வாட்டி நாய் குறைக்கும். நாங்கள் அதை வச்சு உன்னை நாமினேட் பண்ணுவோம். நாங்கள் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவோம். இது எங்களோட கேம் அப்படின்னாரு. அட்டே என்ன அது அப்படி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயமா எடுத்து வைக்கிறார். ஆனால் பேச விட மாட்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு அதாவது முதல்ல வந்துட்டு ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஏன் பர்மிஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ணக்கூடாது சொன்னவங்க, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதை வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு முதல்ல வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது சொன்னீங்க. இப்போ 4வது இடத்துக்கு வந்திருக்கு. ஓப்பன் பண்ணக்கூடாது, நாங்கள் சொன்னதை ஓப்பன் பண்ணோம், கேட்டுட்டு ஓப்பன் பண்ணோம், இப்போ சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணோம். இந்த 4 தான் வந்திருக்கு. இதெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து எப்படி தெரியுது, நம்ம பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்குலாம் இப்போ இருந்துன்னு சொல்லும்போது கேர்ள்ஸ் எல்லாமே கை தூக்குறாங்க. இந்த பாய்ஸில் இருக்கிற முக்கியமானவங்க, அதாவது தீபக்கால ஒரு சில பேர் ஜாலியாக இருப்பாங்களே, விஷால், அருண், சத்யா, ரஞ்சித் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தீபக்கோட வந்துட்டு அந்த குழுவில் இருக்கிற ஒரு நண்பர்கள் மெம்பர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கவே தேவையில்லை. இப்போ அதுலேயே வந்து தர்ஷிகாவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே கேட்காம வந்துட்டுருக்கு. ஊட்டி ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால் அங்கே போகதில்லை, மெகாரன் மாதிரி வெளியே உட்காந்துக்கலாம், அவங்களுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. ஆனால் மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நேற்று பவித்ராவும் சொன்னாங்க, நான் போய்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறது கூட இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா அது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற பவித்ரா வந்து இது தர்ஷிகா வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோல் கொடுத்து பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் சிரிக்கிறாங்க. நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆகிற, உனக்கு என்ன பொருள் வேணும் சொல்லி நான் எடுத்து தரணும். அப்போ உனக்கு ஈஸியாக கிடைக்கிறதுல ஏன் அந்த ஈஸியாக இருக்குது எனக்கு கிடைக்க மாட்டுது, அதுதான் அந்த கேள்வி. அப்போது அவருக்கு பிடிச்ச ஆட்கள் வந்து ஜாலியாக எப்போ வேணும் கதவை திறந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பிடிக்காத ஆட்கள் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களான்றது அவங்களோட கேள்வி. அதை தான் அங்கே வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இவர் ரொம்ப மோசங்க தீபக் சார். அதாவது பாதி வந்து தீபக் வந்து நல்ல ஒரு குட் ஹியூமன், எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக ஓப்பன் அப் ஆயிருக்கு, அதெல்லாம் மாற்றுக்கிட்டே கிடையாது. ஆனால் பேச விடணும். இப்போ மஞ்சரி மேலே இவங்க என்ன பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, மஞ்சரி பேசவே விட மாட்டுறாங்க, மஞ்சரி நினச்சதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் தானே அதை வச்சு செஞ்சாங்க. அதுவும் நாமினேட் பண்ணும்போது 8 ஓட்டு ஏன் வந்துச்சு, மஞ்சரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்னு தான் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போது அதே விஷயத்தை அதுக்கு மீறி உண்மையிலே சர்வாதிகாரி மாதிரி ஒரு கேப்டன்ஷிப்பையே நீங்கள் பண்ணிங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயன்றத மக்களோட கருத்தாக இருக்குது. முத்துக்குமரன் சூப்பராக கேட்டார், அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஆனாலும் திருந்த மாட்டார். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதையே காரணம் வச்சு அந்த பூ செடியில் வந்துட்டு எல்லாருமே பிடுங்கணுன்றது என்னோட கருத்து. அப்போ தான் அவருக்கு ஒரு புத்தி வருன்றது என்னோட கருத்து. ஏன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த பூவை பறிக்கிறதுக்கு தான் வந்துட்டு தயங்கிட்டு இருக்காங்க. இது எப்போ பறிக்க போகிறாங்க தெரியல. கூடிய சீக்கிரத்தில் இவரோட கேப்டன்ஷிப்பை தூக்கி உட்கார வச்சாதான், அதாவது ரிமூவ் பண்ணி அதில் இந்த கேப்டன்ஷிப் பதவி வந்துட்டு பறித்து வர உட்கார வச்சாதான் அவருக்கு புத்தி வருன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஒருவேளை அவருக்கு கொம்பு முளைச்சிருச்சு, ஃபஸ்ட்டு வந்துட்டு சொன்னதெல்லாம் எல்லோரும் கேட்டதுனால, அப்போ இது மாதிரி தான் நீங்கள் கேட்டு ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் சர்ஜென்ட்னு வைக்கும்போதே எனக்கு தோணுச்சு, நானே ஒரு இதில் சர்ஜென்ட்டாக ஏன் சௌந்தர்யா போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஷூ வந்துட்டு நேராக இருக்கணுமா, கொடுமையை பாருங்கள், ஷூ வந்து நைட் தூங்கும்போது நேராக இருக்கணுமா, இப்படி இருந்துச்சுன்னா அது பிரச்சனையா என்ன இதுனா ஜெயிலா. அதனால தான் முத்துப்பேரன் கேட்டார், இதுனா ஜெயிலா, பிக் பாஸ் வீடு நாங்கள் வாழ வந்திருக்கேன், நாங்கள் ஒன்றும் கைது கிடையாதுன்னு. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இவ்வளோ பேர் சொன்னாலும் நான் பண்ணுறது கரெக்டு, நான் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் இந்த வீடு ஒழுங்காக இருக்குன்றாரு. இத்தனை வருஷமாக பிக் பாஸ் வீடு மாதிரி தானே இருந்துச்சு. இவரை மாதிரியா இருந்தாங்க. இப்போதுமோ இவர் புதுசாக வந்து அதுவும் 8 வாரமாக அப்படி தான் இருந்துச்சு. 8வது வார கேப்டனாக வந்துட்டு நான் பண்ணுறதுனால தான் இந்த பிக் பாஸ் வீடே புனிதமான பூமியாக மாறுதுன்னா என்னையா அர்த்தம். சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் கொஞ்சம் கேப்பில் கிடச்சா கூட முத்துக்குமரன் தரமான விஷயத்தை பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.